வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் பிறக்கக்கூடிய குழந்தை வெள்ளிக்கிழமை பிறக்குதுங்க. பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப உகந்தது அஷ்டலட்சுமி யோகத்தையும், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் தந்தைக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வந்து சேருங்க. சரி, அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட மதியம் 1:40 வரைக்கும் இது இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், அதுவும் கன்னி ராசியில் தான் அமையக்கூடிய அமைப்பு நல்லா ஓடிட்டு. சந்திராசிரமமாக அமையக்கூடியது மேசராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா டே, டோ, பா, பி இந்த பெயர் நாமத்தில் தாராளமாக நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டலாம். திதின்னு பார்த்தோம்னா சப்தமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சோபன யோகத்தையும், கரணம் பார்த்தீங்கன்னா பத்தரை கரணமும் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது காகம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி, உச்சம், நீச்சம் எந்த கிரகமும் இல்லை, பரிவர்த்தனை மட்டும் உண்டு. குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் கும்பராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் 4 விருச்சக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால எடுத்தோடனே சூரியன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. அப்படி சூரியன் தசாபுத்தி நடத்துறாங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க, அதுக்கும் சரி. அடுத்தது வர்றது பார்த்தீங்க அப்படி சொன்னா சந்திர தசை வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்தில் தான் உட்கார்ந்துருக்கு, அதுக்கும் சரி. அடுத்தது செவ்வாய் வருது, 7 வருஷம் தசாபுத்திங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பூராட நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து வர ராகு தசை பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா அது 18 வருஷம். அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 6 லக்னங்கள் கொஞ்சம் பாதிக்காம இருக்கும். 6 லக்னங்கள் பாதிக்கப்படும். அப்படி எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். கடக லக்னம் சிம்ம லக்னங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா தனுசு லக்னம், அடுத்தது மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. இது எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா ராகு கேது தோஷம் இருந்தும் ராகு தசை முடிகிற காலம் வரைக்கும் இந்த பாதகத்தை கொடுக்கும். 25-10-35 40 வயசு வரைக்கும் இந்த பாதகம் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க இந்த லக்னத்தில் குழந்தைகள் பிறந்தா. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னம் தவிர்த்து குழந்தைகள் பிறந்தாங்கன்னா வீட்டில் யோகமும் செல்வமும் சேரக்கூடிய அமைப்பு. இந்த லக்னத்தில் பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி அம்மா அப்பா இடையில சண்டை பிரச்சனை கொஞ்ச காலம் பிரிவு அந்த கொடுக்கலாம். இல்லைன்னா தொழில் விஷயமா அப்பா ஒரு இடத்துலையும் நம்ம குடும்பம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் அப்பானால இருக்க முடியாத அமைப்பு, இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க. இது கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் எழுதிட்டு கொண்டு போகும். ஃபோன்னால சங்கடங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவுக்கு இடையில இதுவே பிரச்சனைக்கு மூல காரணமாக அமையக்கூடியது. இது எல்லாமே வந்து சேரும் குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 லக்னம் மட்டும் தவிர்த்துறது சிறப்பு. கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 6 லக்னம் வேண்டாங்க. மற்ற லக்னம்லாம் பாதிப்பு இல்லை. சூப்பரசமாக அதில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு வழிபாடு எடுங்க, ஓரளவுக்கு பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஜாதக ரீதியாக குழந்தைகளை பிறக்கிறாங்க, குழந்தைகள் பிறக்கிற நேரம் அப்பா அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி என்ன மாதிரி பாதிப்புகளையும் லாபத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சேரும். படிப்பு கொஞ்சம் தடைப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. 8வது வரைக்கும் படிப்பு கொஞ்சம் தடைப்படுங்க. அதுவும் இல்லாமல் மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் சில சமயம் தந்தையால் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை, இல்லைன்னா தந்தை இவங்களை விட்டு தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலையை கம்பல்சரி ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாயிருங்க. ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வலது கண்ணில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். தந்தை நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரர். ஒரு சில பேர் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். நிலபுலங்களுக்கு சொந்தக்காரங்களாக வாழ வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். பின்னும் பிறவும் குழந்தைகளுக்கு நிலபுலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும். இல்லைன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா உண்டாக்கிக்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். பெண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா சரியான கோவக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரியாக இருப்பா. சரிங்களா, கணவன் விட்டே கொடுக்க மாட்டான். பின்னாடி சகோதரத்தன்மை இருந்தாலும் நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. அதுவும் பின்னும் பிறவும் பார்த்தீங்கன்னா பயன்பாடு அதிகமாக இருக்கும். சகோதரனால வருமானமும் லாபமும் சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அருமையாக இருக்குங்க. பெண் பிள்ளைகள் ரொம்ப அழகாகவும் நல்ல அறிவுள்ள பிள்ளையாகவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க பிள்ளையாகவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க குழந்தைகளுக்கு. அடுத்தது கண்ணில் இடது கண்ணும் பாதிக்கப்படுது. சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இயற்கையிலேயே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அம்மா பார்த்தீங்கன்னா திருப்தி அடைய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும்.
அம்மா கையிலேயும் தனலாபம் சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? அப்போனா இவங்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து சேரும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா செரிமான கோளாறு பிரச்சனையும் சில சமயம் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஏதோ ஒரு செலவுகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால சுப விரயங்கள் பண்ணி வச்சுக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? வீட்டில் அப்பா நல்ல வியாபார தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தைகள் பின்னாடி நல்ல ஒரு ஆசிரியர் ஆகக்கூடிய தன்மையும், இல்லைன்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதை முடிச்ச ஆடிட்டர் சம்மந்தப்பட்டதும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னோம்னா, பையன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான், ஊருக்கு உழைக்கிற பையனாக இருப்பான், வீட்டுக்கு பயன்பட மாட்டான் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். வண்டி வாகனத்தை அதிகமாக விரும்பக்கூடிய பையனாக இருப்பான். இதனால் சில விபத்துகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நல்ல வியாபாரியாக இருப்பான், பின்னும் பெறவும் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் 10 ரூபாய்க்கு விற்க முடியும். இவனும் சிறந்த ஒரு ஆடிட்டராக இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க. இவனுக்கும் இடது கண் பாதிக்கப்படும், செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படும், அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுப்பான். அம்மா கையில் தனலாபம் சேரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். இல்லைன்னா அது எதுலையாவது அடிபட்டு அதனால ஆப்ரேஷன் இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம். அப்பா வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? பின்னும் பெறவும் அப்பாவோட சொத்துக்கள் பயன்படும், பூர்வீகம் பயன்படக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. தந்தை ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகாத வரைக்கும் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மா ஒரு பக்கமும் அப்பா ஒரு பக்கமும் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பையனுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக ஏதாவது சுப பலன்கள் இங்கே வந்து சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. சில சமயம் வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகக்கூடிய அமைப்பும், இல்லைன்னா விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில சமயம் தந்தைக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அப்போனா இதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா தாராளமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. எக்ஸாம் சம்மந்தப்பட்டதை அட்டன் பண்ணாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் தீரக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் கூப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம 200 ரூபா சார்ஜ் பண்ணுறேங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு 50 ரூபாயும். பிரசன்னா ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்கேங்க. என்ன நேரத்துக்கு வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு 1500 ரூபாயும், வாஸ்து பார்க்கறதுக்கு 2000 ரூபாயும் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.